லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆனா 2 டிவோர்ஸ் ஆனவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்றது ஒரு கவுன்சிலிங்காக வந்தது. முதல்ல ப்ராப்ளம் டிவோர்ஸ்டு, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நல்லா சொல்லி தான் பண்ணிக்கிறாங்க. நானும் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஸோ நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லி பண்ணிக்கிறாங்க. இப்போது பிரச்சனை வந்தாச்சு, அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்குல்ல, டிவோர்ஸ் ஆனது, அதில் உங்கள் பார்ட்னரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் 2 பேரும் சரின்னா இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில ஏன் ப்ராப்ளம் வருது? 2 பேருமே ஃபஸ்ட்டு மேரேஜில் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது நீங்கள் 2 பேரும் நல்லவங்கன்னு பேசிக்கிட்டீங்க, ஆனால் தப்பு பண்ணுறது நீங்களும். ஸோ இப்போவும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்ககிட்டையும் பிரச்சனை இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் குத்தி காட்டி சந்தோஷப்படுறது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ அதுக்கு பேசாமல் அரைஞ்சிருக்கலாம் என்ன, ஏன்னா அடிக்கிறது தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ். அதை விட ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸாக இந்த குத்தி காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜில் உங்களை காலி பண்ணுச்சு. நக்கீரை நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும், அவர் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் தீர்வு கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிறதுக்கு அணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விவாகரத்து, டிவோர்ஸ், இது சமீப வருடங்களாகவே அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. எல்லா தரப்பில் இருந்தும் அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய வார்த்தையாக மாறியிருக்கு சார். ஸோ இது கவுன்சிலிங்கில் இதை பற்றி பேசும்போது, இப்போ தொடர்ச்சியாக ஒரு தம்பதியினர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஃபஸ்ட் மேரேஜ் தான் செட் ஆகலை, செகண்ட் மேரேஜில் நம்ம நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு செகண்ட் மேரேஜ்லேயும் பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. கடைசியில் உங்களை மாதிரி கவுன்சிலிங் பார்ப்பாங்க, இதுலேயும் பிரச்சனை வருது அப்படின்னு யாரும் பார்த்துருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி தீர்வு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் சொன்னதில் செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க, இப்போது டிவோர்ஸ் ஆனவருங்க, டிவோர்ஸ் ஆன ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷுன்னு நான் மீன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் மேரேஜ் அவங்களுக்கு. அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன பெண் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது நடக்கும். ஆனால் 2 டிவோர்ஸ் ஆனவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்றது ஒரு கவுன்சிலிங்காக வந்தது. எனக்கு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் அவ்வளோ எளிதாக 2 பேருக்கும் கிடைக்கல. பெரும் போராட்டத்துக்கு பிறகு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு இவங்க அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க இவங்கள அசாசினேட் பண்ணி வீடு போய் பிரச்சனையாகி, அப்புறம் சொந்த பந்தங்கள் மூலியமாக பிரச்சனையாகி, அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேயும் 2 வருஷம் இழுத்துட்டு கிடந்து அப்படியெல்லாம் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், லெசன் லேர்ன்ட், ஆமாம், பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ செகண்டு, அதாவது ஃபஸ்ட் டிவோர்ஸ் 2 பேருக்கும் நடந்து 2 பேருக்கும் 2வது மேரேஜ், ஆமாம், 2 பேருமே டிவோர்ஸ்டு அப்படின்ற இடத்துல இவர் ஒரு 1 ஹவர் பேசுகிறாரு, அவங்க ஒரு 1 ஹவர் பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைகளை, இந்த பிரச்சனைகளை முழுக்க நான் கேட்டு முடிக்கிறேன். இப்போ செஷன் ஆரம்பிக்கிறேன். நான் என்னோட இதில், ஏன்னா அவங்களது பேசினா நிறைய பேசலாம். அது முதல்ல ப்ராப்ளம் டிவோர்ஸ்டு, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நல்லா சொல்லி தான் பண்ணிக்கிறாங்க. நானும் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஸோ நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லி பண்ணிக்கிறாங்க. ரைட். இப்போது பிரச்சனை வந்தாச்சு, அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்குல்ல, டிவோர்ஸ் ஆனது, அதில் உங்கள் பார்ட்னரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். 2 பேரும் இன்ஸ்டண்ட்டாக யோசிக்க கூட இல்லை, அது அவங்க சரியில்லைங்க, சரியாக இருந்திருந்தால் தான் பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்றாங்க 2 பேரும். அப்போ நான் என்ன கேட்டேன், அவர் சரியில்லை, அந்த பெண்மணி சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சரின்னு அர்த்தம். கரெக்டா? ஆமாம். நீங்கள் 2 பேரும் சரின்னா இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில ஏன் ப்ராப்ளம் வருது?
ரெண்டு சரிக்கு இடையில ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நான் சரின்னு மீன் பண்ணுறது வந்து டிசிப்ளின். ஓகே. மேரேஜுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அதில் நீங்கள் அந்த 2 பேரும் தப்புன்னு வச்சுக்குவோம். ஆமாம். நீங்கள் 2 பேரும் மேரேஜுக்கான டிசிப்ளினில் சரின்னே வச்சுக்குவோம். 2 மேரேஜுக்கான டிசிப்ளின் மேரேஜ் பண்ணிக்கும்போது எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா பேச்சு இல்லை. அப்புறமா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, மேடம். ஓகே சார். ஐ திங்க் என்கிட்டையும் தவறுகள் இருக்கு. அவரை பார்க்குறேன்னா அது ஆண் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார்ல. நெடில் ஈகோ. ஆமாம், நெடில். என்ன படம், என்னமோ ஒரு படத்தில் அவர் எஸ்ஜே சூர்யா ஆக்டர் சொல்லுவார், ஆன் நெடில் அப்படின்னு வரல, இறைவி லாஸ்ட் சீனில் சொல்லுவார். அது மாதிரி அவர் இல்லை நான் கரெக்டு தான், அதெல்லாம் அப்படி இல்லை அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் அவரும் வந்து இல்லை என்கிட்டையும் தப்பு இருக்கலான்னார். சரி, 2 பேர்ட்டையும் தப்பு இருக்கலான்றதை ஒத்துக்கிறீங்க. இப்போ திரும்ப கேட்குறேன், ஃபஸ்ட்டு மேரேஜில் இருக்கிற பார்ட்னரை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சைலன்ஸ் வருது, அமைதியாக இருக்காங்க. அவங்களும் தப்பு பண்ணாங்க, நாங்களும் தப்பு பண்ணோம். இப்போ தான் முதல் வார்த்தையாக என்ன வருது, இல்லை 2 சைடும் தப்பு இருக்கலாம். ரைட், கிளியர் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு இவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ரொம்ப விரைவாக முடிஞ்சது. ஓகே. ஏன்னா எப்பவுமே ஏற்கனவே நிறைய தேவையற்ற நினைவுகள் இருக்கிறதுனால அதை திரும்ப பேசி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோடு காமிச்சா போதும், இவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்று இருக்குது, அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். யூ கேரி யுவர் ஓன் வெதர் வேர் எவர் யூ கோ. ஓகே. நான் உள்ளே வந்து ஹீட்டாக இருக்கேன், என்னை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே உட்கார வச்சாலும் நான் ஹீட்டாக தான் இருப்பேன். ஏன்னா நான் இந்த வெதரை கேரி ஓவர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி நம்பிக்கையே இல்லை. என்னை கொண்டு போய் நீங்கள் வந்து த மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் உட்கார வச்சாலும் அது எனக்கு நம்பிக்கையே வரலைங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதை தூக்கிட்டு போகிறேன். 2 பேருமே ஃபஸ்ட்டு மேரேஜில் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதை உங்களால் ஃபஸ்ட்டு மேரேஜில் ஒத்துக்க முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பார்ட்னரை ப்ளேம் பண்ணி வெளில வந்துட்டீங்க. நீங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது நீங்கள் 2 பேரும் நல்லவங்கன்னு பேசிக்கிட்டீங்க. ஆனால் தப்பு பண்ணுறது நீங்களும். இப்போ ப்ளேம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இல்லை, 2 பேரும் நல்லவங்கன்னு பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பேட்டர்ன் என்ன, உங்கள்கிட்டையும் தப்பு இருக்குது. காலங்கள் போகுது, மேரேஜ் ஆகி ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் வெளில வருது. பிகாஸ் யூ கேரி யுவர் இன்டர்னல் வெதர் வேர் எவர் யூ கோ. அந்த குறை சொல்கிறதோ பிரச்சனையோ அது வந்துடுது இல்லை. இப்போ அது 2 அடிச்சுக்குது. ஆமாம். அதாவது வெளியில் நல்லவன் சொன்ன 2 பேட்டர்ன், உள்ள ஆக்சுவலாக குறை சொல்கிற பேட்டர்ன் அது. ரைட். அதனால தான் டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம பார்க்காத அந்த 2 பேரும் தப்பானவங்க முடிச்சிருச்சு. ஆமாம். ஸோ இப்போவும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்ககிட்டையும் பிரச்சனை இருக்கு. இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு ஒத்துக்காதவரை இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. கரெக்ட். அப்படின்னா யோசிச்சு பார்த்து ஆமாம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அதாவது ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் வந்து குத்தி காட்டி சந்தோஷப்படுறது. இந்த குத்தி காட்டுறதுன்றது வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ அதுக்கு பேசாமல் அரைஞ்சிருக்கலாம் என்ன. ஏன்னா அடிக்கிறது தான் இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ். அதை விட ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸாக வந்து இந்த குத்தி காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க, அவர் குத்தி காட்டிகிட்டே இருப்பார் ரெகுலர் லைஃப்பில். ரைட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து அவர் வந்து காலையில் கோச்சிட்டு போகிறாருன்னு வைங்க, அதனால தான் அவன் பொண்டாட்டி வேணான்ட்டு போயிருக்கா. பழசெல்லாம் எடுத்து இங்கே பேசுகிறது. இவர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அந்த அம்மா சமைச்சு கொண்டு வருது, சாப்பிட்டா நல்லா இல்லை, என் மேலே கோபமாக இருக்கிறதுனால இப்படி சமைச்சியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் எப்பவும் போல தான் சமைச்சேன், இப்போ தான் புரியுது அவன் ஏன் போனான்னு அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக 2வது மேரேஜ் பண்ணல, ஃபஸ்ட்டு மேரேஜை வேற ஒருத்தங்களோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ரைட் ரைட் ரைட். அந்த பேட்டர்ன் இப்போ வேற ஒரு ஆளோட எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்சிருச்சு டிவோர்ஸ். ஆனால் வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அதே வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு பேர் செகண்ட் மேரேஜ்னு சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேரேஜோட செகண்ட் பார்ட் இது. செகண்ட் பார்ட் 2 ஆஃப்டர் இன்டர்வல். அது அவங்க 2 பேருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. சார் நாங்கள் வந்து தி அதர் எங்கள் சைடு தப்புன்னு புரியும், ஆனால் நாங்கள் 2 பேருமே பேசும்போது அதர் சைடு தப்புன்னு பேசுனதில் அன்கான்ஷியஸாக நாங்கள் 2 பேரும் ஏதோ சரியான ஆளுங்கன்ற மாதிரி
இந்த மேரேஜ் நடந்துருச்சு. ஓகே ஓகே. ஆனால் ஹானஸ்ட்டாக நீங்கள் 2 பேருமே தப்பான ஆட்கள். இன்னும் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜில் இருக்கிற பார்ட்னர் இப்போ கூப்பிடுவோமா, அவங்கள கூப்பிட்டு பேசுவோமான்னா 2 பேரும் அமைதியாக இருங்க, கூப்பிட்டு பேசுவோம். ஏன்னா அவங்க தானே உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம். நீங்கள் எப்போவுமே நான் அதனால தான் நம்ம எப்போவுமே நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்றதை கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். ஐ மேபி ரைட் சொல்லலாம், ஐ ஆம் ரைட்டு வாய்ப்பே இல்லை. ரைட். ஏன்னா ஐ மேபி ரைட் சொல்லும்போது ஐ மேபி ராங் ஆல்சோ, அதுவும் இருக்குது. இவங்க 2 பேரும் ஐ ஆம் ரைட்டுன்னு பேசிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது ஐ ஆம் ராங். அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கவுன்சிலிங் வந்து இவங்களுடைய நுட்பமான சிக்கல்கள் குத்தி காட்டுறது ஒன்று. அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் சோம்பேறி. ஓகே. அதாவது காலையில் 7 மணிக்கு எழுந்து போகணும் அப்படின்னா 6:50க்கு எந்திரிச்சு தப்பன்னு கிளம்பி எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வரும்போது சிரிச்சிட்டு வர்றாள். ஓகே. இவங்க வந்து காசிப்பை விரும்புகிறவங்க. ஓகே. அதாவது அவர் எப்படா சீக்கிரம் போவார் ஆஃபீஸ்க்கு, நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, அதில் இவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு ஃபோனை போட்டு அவன் என்னானா இவன் என்னானான்னு பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு யூஸ்லெஸ் கேரக்டர்ஸு ட்ரைட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை இவங்களுக்கு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜில் உங்களை காலி பண்ணுச்சு. ஓகே. 2வது மேரேஜ் வரும்போது 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டீங்க. ஆனால் மேரேஜே 6 மாதத்தில் 1 வருஷத்தில் உங்களுக்குள்ளே இருந்த ஆக்சுவல் வந்துருச்சு. ஆமாம். இப்போ திரும்பவும் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மேரேஜில் அவங்க தான் எனக்கு சரியில்லை, இப்போ இவங்களும் சரியில்லை அப்படின்னு பேட்டர்னை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆளையும் கணக்கு முடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, 3வது மேரேஜ் நீங்கள் வேற ஒருத்தரோட போய் பண்ணுவீங்க. ஆனால் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். அப்போ இது திருந்தாத வர 100 பேரை மாற்றினாலும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அவங்களுக்கு நான் சொன்ன புத்தகம் வந்து இந்த புத்தகம் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகம். ஓகே. இந்த மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பாக நான் என்ன சொல்வேன்னா, இது கொஞ்சம் டெப்த்து அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும், பக்கங்கள் அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு 300 பக்கங்கள், 250-300 பக்கங்கள் அளவுக்கு இருக்கிறது. இது வந்து இந்த ஸ்மால் ஃபாண்ட்டில் எழுதுனது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம நார்மல் ஃபாண்ட்டுக்கு எடுத்தால் 600 பக்கம் உள்ளது. கொஞ்சம் பொறுமையாக, அதாவது இந்த புக்கை முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த புக்கை வந்து 2 பக்கம் படிச்சுட்டு 2 வாரம் நீங்கள் வாழ்க்கையில் அதை எங்கெல்லாம் அவங்க சொல்கிறது வருதுன்னு அந்த அளவுக்கு டெப்த்தானது. என்னுடைய இதுவே வந்து சேஞ்சிங் த வே யூ திங்க் டு ஃபுல்ஃபில் யுவர் பொட்டென்ஷியல். உன்னோட பொட்டென்ஷியலுக்கு நீ போகிறதுக்கு நீ யோசிக்கிற விதத்தை மாற்றி ஆகணுன்றது தான் இதனுடைய இந்த புத்தகத்தோட நோக்கமே. அதனால் இதை எடுத்தேன் படித்தேன் எனக்கு புரியல முடிக்க முடியல அப்படின்னு பாதியில் விட வேண்டும். ஒரு பக்கம் படிங்க, ஒரு பேராகிராஃப் படிங்க, ஒரு வாரத்துக்கு அது உள்ளே ஊறட்டும், அப்போ தான் அது புரியும். ஆமாம். அப்புறம் இந்த 2 பேர் வந்தவங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் புத்தக வாசிப்பை அக்கேஷ்னலாக வச்சுருக்கிறவங்க, ஃபுல்லாக இல்லை. ஓகே ஓகே. எப்போவாவது புத்தகம் படிப்பேன் அப்படி ஆளுங்க, அது இந்த நாவல் அது இதுன்னு ஏதோ படிக்கிற ஆளுங்க. அவங்களுக்கு இதை சொன்னதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஏற்கனவே இந்த பழக்கம் இருந்ததுனால அக்கேஷனலாக இருந்துச்சு. ஓகே. இப்போ அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரே, சரி ஒழுங்காக படிப்போன்னு படிக்க ஆரம்பித்ததுனால இந்த புத்தகம் அவங்களுக்குள்ள நிறைய சிந்தனையினுடைய மாற்றங்களை கொண்டு வந்தது. இது வந்து இன்னும் வேறு மாதிரி சொல்லணுன்னா, காசிப்னு ஒன்று ஏன் நடக்குது, ஏன்னா பிறரை பற்றிய இழிவான பேச்சுக்கள், பிறரை பற்றிய தேவையற்ற பேச்சுகளில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரி, அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர், பார்வையாளராக இருக்கேன். ஓகே. கமெண்டேட்டர், வர்ணனையாளராக இருக்கேன். ஆடியன்ஸ், பார்வையாளராக இருக்கேன். மெயின் ரோல் இல்லை. அப்போ நான் யார்? நான் வந்து மெயின் ரோலை தவிர்க்கிற ஆளாக இருக்கேன். கணவன் மனைவி உறவில் மெயின் ரோலை ப்ளே பண்ணாமல் கமெண்டேட்டராக இருந்தால் என்ன நடக்கும்? ஆடியன்ஸாக இருந்தால் என்ன நடக்கும்? நீ தான் ரோலு, நீ போய் கீழே உட்காந்துட்டு யார் நடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தா யாரும் நடிக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உறவு ஓவர், நாடகம் க்ளோஸ்டு. அந்த புரிதல் அவங்களுக்கு வந்ததா அவங்க அப்புறம் பேசுகிறப்ப சொன்னது. ஸோ அதனால் எக்ஸலண்ட்டான புத்தகம் மைண்ட் செட்டுன்றது படிக்கலாம்.
சார் இப்போ நீங்கள் அந்த இங்கிலீஷ் இதை கோட் பண்ணீங்களே அது உண்மையில நல்லா இருந்தது சார். ஏன்னா நம்ம எங்கே போகிறோமோ நம்மளோட வெதரை எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம பேட்டர்னை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பேட்டர்னை மாறாத வரைக்கும் வெளிப்புறத்தில் எது மாறினாலும் மாற முடியாதுன்னு சொல்லிட்டு அது நல்ல விஷயமாப்பட்டது. ஆனால் அந்த பேட்டர்னை வந்து எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டர் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம வந்து இன்டென்ஷனலாக எப்படி வளர்க்குறோம் அந்த பேட்டர்னை, அதை நம்ம சீல்டு மாதிரி காரணமாக பார்க்குறோமா இல்லை வந்து கேரக்டராகவே மாறுது? உங்களோட இயல்பு, நீங்கள் இயல்புன்னு வைப்போம். உங்கள் இயல்பு வந்து டே 1 வராது. இப்போ உங்களுக்கு வயது 25னா 24 வருடம் 364 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு விஷயந்தான் உங்கள் இயல்பாக மாறி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒன்று உங்கள் இயல்பாகாது. பிடிக்காத ஒன்று செஞ்சால் கூட அதில் ஒரு சின்ன போர்ஷன் உங்கள் இயல்புக்கு பொருந்தி போகிறதுனால தான் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஜெய்சால்மர் போகிறேன், வெயில் கொளுத்துது 52 டிகிரி. ஆனால் அந்த வெயில் வந்து எனக்குள்ள எந்த விதமான எரிச்சலையும் ஏற்படுத்தலை. ஏன்னா நான் வந்து அந்த அந்த கம்ப்ளீட் வெயிலில் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணுன்றதுக்காக போகிறேன். நீங்கள் அந்த நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம், முழு பாலைவனம் வரிசலாக தலை மேலே குடம் வச்சு கலர் கலராக ட்ரெஸ்ஸில் லேடிஸ் போகிறதோ, தண்ணி எடுத்துகிட்டு அல்லது ஜென்ஸ் வந்து மல்டி கலரில் டர்பன் மாதிரி ராஜஸ்தான் சைடு அழிஞ்சிருக்கிறதோ, அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை போய் நம்ம எடுக்கணுன்ட்டு போகும்போது எனக்குள்ளே இருக்கிறது வந்து தேடல், கியூரியாசிட்டி, ஆர்வம். அப்புறம் எனக்கு இருக்கிற அந்த புகைப்படக்கலை ஃபோட்டோகிராஃபியை வந்து அங்கே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வாட் டு டூ நெக்ஸ்ட், அது இது உள்ளே இருக்கிறதுனால 52 டிகிரி எனக்கு தெரியவே இல்லை. இது இல்லாமல் இங்கே 34 டிகிரி அடித்தா கூட ஒரே வெயில் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆமாம். அப்படின்னா இங்கே வேற என்னமோ உள்ளே இருக்குது, ஆல்ரெடி ஒரு எரிச்சல் இருக்குது, அதனால் 34 டிகிரி வந்து ஒரே வெயில் அப்படின்றோம். ஆனால் 52 டிகிரி பாதிக்கலை. அதுதான் யூ கேரி யுவர் இன்டர்னல் வெதர் வேர் எவர் யூ கோ. சரி, அந்த இன்டர்னல் வெதர் எங்கேருந்து வந்திருக்கோம்? அது இத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது உங்கள் இன்டர்னல் வெதர் என்ன. அது ஏன் 10 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் உட்காந்துருக்க நீங்கள் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க? ஏன்னா அது உங்கள் இன்டர்னல் வெதர். அதில் என்ன சிரிக்கிறதுக்கு இருக்கு? அப்படி சிரிச்சிடுவோம், அது ஒன்றும் இல்லை, அது இப்படி சிரிக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னு, அவன் ஏன் அப்படி இருக்கானே நமக்கு புரியாது. அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல சார். அவன் அப்படி, ஆனால் அது புரியணுன்றேன். ஓ, இது என் இன்டர்னல் வெதரை நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன், அதனால தான் நான் வந்து சிரிக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படி உட்காந்துருக்கேன். அல்லது 10 பேர் உம்முன்னு இருக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பான், ஜாலியாக இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், மீதி 10 பேருக்கு அவனை பிடிக்காது. ஏன்னா அவனோட இன்டர்னல் வெதர் வந்து எங்கே போனாலும் ஹாப்பியாக இருக்கிறது. ஆனால் அந்த இயல்பான விஷயத்தை வந்து கடினமாக வச்சுக்கிட்டே இருக்கணுமா, இலகுவாக மாற்றிக்கலாமா சார்? ஒர்க்கபிளாக மாற்றணும். நீங்கள் அதாவது இன்டர்னல் வெதர் என்னவா வேணால் வச்சிங்க சார், ஆனால் அது உங்கள் க்ரோத்துக்கு உதவணும். ஒர்க்கபிள். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி. டெட்ரிமெண்டல், அழிவாக போகக்கூடாது. அது உங்களை அழிக்கிறதா அது இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணும், இப்போ ஒன்றும் இல்லை சார், எங்கே போனாலும் நான் தூங்கிடுவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இவனுக்கு தூங்குறது வந்து இன்டர்னல் வெதர்னு வச்சுக்குவோம். எங்கே போனாலும் தூங்குவேன் சார், நான் நல்லா தூங்கிடுவேன். ஆனால் இவன் தான் பர்ஃபார்மர்னு வைங்க, எக்ஸலண்ட் பர்ஃபார்மர்னால் இவன் என்ன பண்ணுறான், தூங்குகிற இன்டர்னல் வெதரை பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறான், வச்சுட்டு போகிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றேன். எங்கே போனாலும் நான் 10 நிமிஷம் தூங்குவேன் சார், 1/2 hour தூங்குவேன், 1 மணி நேரம் தூங்குவேன், எந்திரிச்சு அட்டாசமாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றனா வச்சுட்டு போகிறான் அவன். நீங்கள் ஆக்டிவாக மூச்சிட்டு இருந்தீங்களே, அவன் அளவுக்கு வரலையே. அப்போ உங்கள் இன்டர்னல் வெதர் ஆக்டிவாக மூச்சிட்டு இருக்கிறது, ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குதே. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வாட் எக்ஸாக்ட் இன்டர்னல் வெதர் யூ கேரி. இஸ் இட் ஒர்க்கபிள், இஸ் இட் ப்ரொடக்டிவ், அதை வச்சுக்கோங்க. மற்றதை தூக்கி எறிங்கன்றேன். அதை வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சில பேர் பார்த்துருக்கீங்களா, எங்கே போனாலும் குறை சொல்லுவான். இப்போ ஒரு டீ கடை அப்படின்னு வைங்களேன், என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே கும்பலாக இருக்குது, உள்ளே என்ட்ரி ஆகும்போது இப்படி தான் ஆரம்பிப்பான் அவன் லைஃப் ஸ்டைலே. பாருங்க, எதையும் க்ளீன் பண்ணுறதில்ல, இன்னும் 2 சேர் போட்டேன் என்ன, ஒரு 2 பேர் ஆளை போட்டு எக்ஸ்ட்ரா டீ கொடுத்தேன் என்ன, இப்படி தான் பேசிகிட்டே இருப்பான். அது வந்து அவனுடைய குறை சொல்கிற இன்டர்னல் வெதர். இப்போ அதே டீ கடைக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து நல்ல ப்ராடக்ட்லாம் நல்லா செய்வாங்க போல இருக்குது, ஒரே ரஷ்ஷாக இருக்குன்னு.
அவர் கேரி ஓவர் பண்ணுற இன்டர்னல் வெதர் வந்து ஒண்டரிங், ஈவன் பிளேமிங். சார், அப்போ கவுன்சிலராக உங்களோட பார்வையில் இந்த இன்டர்னல் வெதரை ஒர்க்கபுளாக மாற்றுறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்னென்ன கொடுப்பீங்க சார்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டே டு டே லைஃப்பில் ஹாப்பியாக எழுந்திருக்கிறோம், ஹாப்பியாக படுக்கிறோமா? ஹாப்பியாக எழுந்திருக்கல. லியோனி ஒரு பட்டிமன்றத்தில் சொல்லுவார், காலையில் 5 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னானா. 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து என்னடா இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்த அதுக்குள்ளே டென்ஷனாக இருக்குன்னா என்னடா பிரச்சனை இது அப்படின்னு. அது இப்படி ஒருத்தனால சொல்ல முடியும்? சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் என்னமோ. அப்போ அவனோட ப்ராப்ளம் என்னென்னா அந்த டென்ஷனாக இருக்கேன்ற வெதரை கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறான். அவன் நான் ஃபுல்லாக தூங்குறப்பவும் சொல்லுவான். அவன் தூங்குறப்ப பேச முடியல அவனால். மேபி கனவுலையும் அவன் டென்ஷனாக இருக்கிற மாதிரி தான் கனவு கண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ முதல்ல காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட் படுக்கிறது 2 ஆக்ஷன் இருக்குல்ல, எழுந்திருக்கிறது படுக்கிறது. பீஸ்ஃபுல்லாக இருக்கா? பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் என்ன இன்டர்னல் வெதர் வச்சுருக்கீங்களோ தட்ஸ் குட். ரெண்டாவது, டே டு டேயில் மிலிட்ரி மாதிரி டிசிப்ளினாக இருக்க வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கீங்களா? இருந்தால் குட். அந்த இன்டர்னல் வெதர் குட். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ப்ரொடக்டிவாக ஏதாவது செய்கிறீங்களா? ஒன்றும் இல்லை சார், 2 பக்கம் இன்றைக்கி எழுதினேன், அது மாதிரி 100 நாள் எழுதினேன், 200 பக்கங்கள் எழுதியிருக்கேன்னா அந்த 2 பக்கம் எழுதும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் வெதர் இருந்திருக்கும். அது என்னது? இதையே எப்படி எழுதலாம், இன்னும் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல, அதானே நியூ. அதுதான் உங்கள் இன்டர்னல் வெதர். அதுதான் வேணும். அது இருக்கா? 4வது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புத்தக வாசிப்பு மாதிரி, ஃபோட்டோகிராஃபி மாதிரி. சில பேர் வந்து மீன் பிடிப்பாங்க, தூண்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு விஷயம் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்கிறீங்களா? பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க சில பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கில் நீங்கள் நடக்கிறத விட ஒரு 30களில் 40களில் 70களில் 80களில் இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து ஆண் பெண் யாரோ அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அது ஒரு எக்ஸலண்ட் இன்டர்னல் வெதர். நீங்கள் நம்மளை அப்படியே யோசிச்சு பாருங்கள், உட்காந்தா பார்க் வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு 2 கதவு வச்சுருக்கலாம்ல, இன்னும் இங்கே ஒரு ஃபேன் போட்டிருக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து பார்க்கு, ஆனால் நீங்கள் பிளேமிங்கை தூக்கிட்டு போய் உட்கார்றதுனால உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவர் எப்படி வந்து உட்காந்தாரு? அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு, ஹாப்பியாக உட்காந்துருக்காரு, கண்டென்ட்டாக உட்காந்துருக்காரு ஒருத்தர்னா, அவர் அந்த பார்க்கில் உட்கார்ற வெதர் ஒன்று வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு ஹியூமன் பீயிங்கிட்டையாவது முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தீங்களா? யாராவது ஒருத்தங்க, உங்கள் மகள் உங்களை பார்த்து சிரிச்சது, உங்கள் மகன் சிரித்தான், மனைவி சிரித்தாங்க, கணவர் சிரித்தார், அப்பா அம்மா சிரித்தாங்க, உங்களை பார்த்துன்னா நீங்கள் பேசுனதில் ஒரு சின்ன மகிழ்வு அவங்களுக்கு வந்துச்சு. இல்லை அன்னோன் பர்சன், இல்லை கேட் கீப்பர், இல்லை ஹவுஸ் கீப்பிங், யாரோ ஒருத்தங்கள்ட்ட கூட சிரிப்பை கொண்டு வர முடியலன்னா நீங்கள் என்ன வாழ்க்கை? அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரை என்னவா இருந்தீங்க நீங்கள்? சார், நீங்கள் ஒரு 100 பேரை கிடந்தீங்க சார், ஒருத்தன் கூட அன்றைக்கி சிரிக்கலை. அப்போ நீங்கள் யார்? உங்களை கண்ணாடின்னு வச்சுங்களேன், ஒருத்தன் கூட சிரிக்கலைன்னா நீங்கள் யார்? நீங்கள் எல்லாரையும் அந்த டென்ஷனை நோக்கி நகர்த்துக்கிற ஆளாக இருந்திருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ட்ரைட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் அதுக்கு சார்ந்த இன்டர்னல் வெதர் வந்து நல்ல இன்டர்னல் வெதர். அதை வச்சுங்க. இந்த ட்ரைட்லாம் இல்லைன்னா என்ன இன்டர்னல் வெதர் இருந்தாலும் அது உங்களை இட்ஸ் கோயிங் டு கில். சூப்பர் சார். அதோட சேர்த்து இந்த மைண்ட் செட் புத்தகத்தையும் படிக்கிறத கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.